ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். 10/3/2026க்கான கேரளா லாட்டரி சார்ட் கெஸ்ஸிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கான கெஸ்ஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான கெஸ்ஸிங்கில் டைமண்ட் பேட்டர்னில் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா, 7ஆம் தேதி ஜனவரி மாதம் பார்த்துக்குங்க. சரிங்களா, 81 ஏபி நம்பர் 81. அதே மாதிரி பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஏபி 92. சரிங்களா, ஸோ இங்கே நமக்கு 2 நாள். சரிங்களா, இங்கிட்ட நம்ம கிராஸ் ஒரே ஒரு நாள், இங்கிட்டும் ஒரே ஒரு நாள். இதில் வந்து பார்த்திங்கன்னா பிசி 19. இங்கே நமக்கு நேர் வந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் எடுக்கணும். சரிங்களா, இப்போ 1, 2, 3 நாள், 1, 2, 3 நாள் நமக்கு பிசி 64. ஸோ இந்த மாதிரி கிராஸ். சரிங்களா, இதில் நமக்கு 81 அப்படிங்கிற நம்பர் பாருங்கள். 81ங்கிறது நமக்கு ஏபி 18ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, 184. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 92ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏபி 92 திருப்பி 29ன்னு அடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 19ங்கிறத திருப்பி 91ன்னு சொல்லி அடிச்சிருக்காங்க, 91 அப்படின்னு சொல்லி இருந்திருக்கு. சரிங்களா, இப்போ நமக்கு 64 அப்படி நம்பர் இருக்குது. சரிங்களா, நமக்கு ஏபியும் வந்து வரலாம் அல்லது பிசியும் வரலாம். எப்படி வந்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 64, 46 அப்படிங்கிற நம்பர் தான் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இங்கே 2 டைமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுத்திருக்காங்க, சாரி ஏபி எடுத்திருக்காங்க. இங்கே 2 டைமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பிசி எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வச்சுருக்கேன். 64 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எடுத்திருக்கேன். நீங்கள் 64ங்கிறத திருப்பி 46ங்கிறதும் எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க. நான் 64க்கு தான் வாய்ப்பு இருக்க மாதிரி தோணுது. ஸோ எதனால் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்துங்க, 94 பிசி மட்டும் பார்த்துக்குங்க. பிசி 94, ஒரு நாள் கேப் விட்டு பிசி 44, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு பிசி 84, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு சி போர்டு 4. சரிங்களா, ஃபஸ்ட்டு ஒரு சி போர்டு 4, ஒரு நாள் கேப் விட்டு சி போர்டு 4, திரும்ப ஒரு நாள் கேப் விட்டு சி போர்டு 4, திரும்ப இந்த இடத்துல ஒரு நாள் கேப் விட்டு சி போர்டு 4 வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 94. சரிங்களா, 94. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 44, நெக்ஸ்ட்டு 84. ஸோ இதில் 9லேருந்து 2 டைம் வந்து பார்த்தீங்கன்னா இறக்கம் பண்ணியிருக்காங்க. அதாவது 9 கீழே வந்து பார்த்திங்கன்னா 8 அப்படிங்கிற நம்பரு இறக்கம் பண்ணி நமக்கு 84ன்னு வச்சு அடிச்சிருக்காங்க. சரிங்களா, 9க்கு அப்புறம் 8 அப்படிங்கிற இறக்கியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர் ஏற்றணும் அப்படின்னா நமக்கு 64. ஸோ அப்படி பார்த்தாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 64 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 4, 8, 6. ஸோ இந்த நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 4, 8, 6ன்னு சொல்லி நமக்கு ரெகுலராகவே வந்து பார்த்திங்கன்னா மாற்றி மாற்றி அடிப்பாங்க. ஸோ இங்கே எடுத்துக்காட்டுக்கு நமக்கு இங்கேயே பார்த்துக்கோங்க, உங்களுக்கு தெரியும். ரெகுலராகவே இந்த மாதிரி நம்பர்ஸ் நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா, 8, 6, 4. சரிங்களா, 2, 6 மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ரெட்டப்பட நம்பர் அப்படியே வரிசையாகவே வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வகையில் வந்து பார்த்திங்கன்னா 64 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம ஃபாலோ நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 99 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். ஸோ யாரும் ட்ரை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேர் கொடுத்துருந்தோம். அதாவது 063. இந்த நம்பரை டோட்டல் பண்ணோம்னா நமக்கு 9. 9 நம்பரை காமனாக வச்சுக்கிட்டு 3க்கு ஆப்போசிட் 8, 6க்கு ஆப்போசிட் 1 91, 0க்கு ஆப்போசிட்டு 5 95. இந்த மாதிரி பேர் வரும்னு சொல்லியிருந்தோம். 91 அப்படிங்கிற நம்பர் பாஸ் ஆகிடுச்சு. ஸோ யாரும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ யாருமே அந்தளவுக்கு ட்ரை பண்ணல அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு இங்கே இந்த மாதிரி பேட்டர்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து மேலே 4 நாள், கீழே 4 நாள் வரைக்கும் டைம் சொல்லி ஒவ்வொரு நாளுக்குமே நான் கொடுத்துருந்தேன். ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து வைக்க சொல்லியிருந்தேன். ஸோ யாரும் எடுத்து வச்சிங்கன்னா சொல்லுங்கள். அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 510. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா சேம் பேராக தான் நமக்கு வரும். 5, 1 டோட்டல் பண்ணால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 6 அப்படிங்கிறப்ப 5க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 0, 1க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 6, 66, 0க்கு பவர் வந்து பார்த்திங்கன்னா 65. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த டோட்டல் பண்ணால் நமக்கு 1ஓட நமக்கு 0க்கு 5, 15, 51 அப்படி நம்பரு வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா சிங்கிள் நம்பராக இருக்குது. ஸோ அதனால் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். சேர்ந்தாப்பில் கூட நமக்கு அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ எதனால் அந்த நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பிசி போர்டு வந்து பார்த்திங்கன்னா 64 அப்படி நம்பரை எடுத்திருக்கோம். சரிங்களா, பிசி நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 64 அப்படி நம்பர் எடுத்திருக்கோம். இதுக்கு மேட்சிங்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த 65 அப்படி நம்பர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, 65 அப்படி நம்பரு 564 அப்படி நம்பர் வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ அதனால் 564 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா, ஸோ இந்த நம்பரை அடித்தாங்கன்னா 45, 64 அப்படின்னு சொல்லிட்டு வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஸோ அதனால் 45, 64 அப்படி நம்பரை வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 4 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வருவதற்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ நம்ம
ஃபாலோ சார்ட் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 99 அப்படிங்கிற நம்பர் வந்துருச்சு. அதே மாதிரி நான் நேற்றுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் போலில் 2 போர்டு பிளேஸாக இருந்தால் எடுத்து ட்ரை பண்ண சொல்லியிருந்தேன். 2ஆம் நம்பர் வந்துருச்சு. இப்போதைக்கு நம்ம மெயினாக இருக்கிறது 7337 மட்டும்தான் இருக்குது. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றதெல்லாம் வந்துருச்சு சரிங்களா. இப்போ நான் இது கொடுக்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைமிங் தான். இந்த டைமிங்குள்ளே வந்தால் மட்டும் தான் நம்ம வச்சுருக்கணும். மற்றபடி க்ளோஸ் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது எடுத்துக்காட்டுக்கு இப்போ 11ஆம் தேதியிலேருந்து மேலே 4 நாள்னு பார்த்தீங்கன்னா இன்ன வரைக்கும் நமக்கு வரல. அதே மாதிரி இந்த 01லேருந்து 4 நாள் கீழே எடுத்துக்கங்க. 15ஆம் தேதிக்குள்ளே இந்த பேர் வரணும். 60, 66, 65, 15 அப்படிங்கிறது இந்த டைம் மீறி போச்சு அப்படின்னா அதை தான் விட்டுறணும். அதுக்கப்புறம் வந்தாலும் அதை நம்ம எடுத்துக்கூடாது. இந்த டைமுக்குள்ளே வரணும். அதுக்காக நம்ம இதை மெயினாக எடுக்கிறோம். இன்றைக்கி நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். 56 அப்படிங்கிற நம்பர் ஏ போர்டில் வைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அதனால் 564 சேர்த்து நம்ம எடுத்து ட்ரை பண்ணுறோம் சரிங்களா. 564 அப்படிங்கிற நம்பர் ஒரு நம்பர் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 46ன்னு சொல்லி வந்துச்சுன்னா 046ன்னு சொல்லிட்டு வரலாம் சரிங்களா. ஏன்னா நமக்கு திருப்பி திருப்பி அடிச்சிருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த எந்த நம்பர் வந்தாலுமே இந்த இடத்துல 19க்கு நமக்கு 91 அடிச்சிருந்தாங்க, 81க்கு நமக்கு 18ன்னு திருப்பி எடுத்திருந்தாங்க, 92க்கு நமக்கு திருப்பி 23 அடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த நம்பர் 64 எடுத்தாலும் திருப்பினாங்கன்னா நமக்கு 46ன்னு வரணும். இங்கே ஒருவேளை ஏபி எடுத்தாங்கன்னா 64 வரணும். அதுக்கு தான் நம்ம பிசியில் 64 எடுத்திருக்கோம், பிசியில் 46ன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பர்ஸுமே வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. நெக்ஸ்ட்டு ஒரு சப்போர்ட்கான நம்பர் சொல்கிறேன். சிங்கிள் நம்பர் தான். ஸோ இதை பார்த்துக்குங்க. ஏபி 71, ஏபி 71க்கு ஒரு ஏசி 71, ஏபி 81க்கு ஒரு ஏபி 81, நெக்ஸ்ட்டு ஏபி ஒரு 92க்கு ஒரு ஏபி 92, நெக்ஸ்ட்டு ஒரு இந்த இடத்துல ஒரு 91 அப்படிங்கிற நம்பர் இருக்குது. 91க்கு 91 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இந்த நம்பர் வந்துச்சுன்னா ஏசியில் வரதுக்கான சான்ஸ் வந்து இருக்குது சரிங்களா. ஏசியில் 91 அப்படிங்கிற நம்பர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ எடுத்து ட்ரை பண்ணுறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது சரிங்களா. இது வந்து சப்போர்ட்கான நம்பர் தான். 91 அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்துச்சுன்னா ரிட்டன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 791 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. 791 அல்லது ஏபிலே நமக்கு மறுபடியும் ரிட்டர்ன் வந்துச்சுன்னா 910 அப்படி நம்பர் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது சரிங்களா. ஸோ இந்த 2 நம்பர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா சப்போர்ட்கான நம்பர் தான் சரிங்களா. ஸோ இந்த நம்பர் 9119 அப்படிங்கிற நம்பர் ஏபிஎஸ்சியில் எடுத்து ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்சஸ் வந்துருக்கு. என்னால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நான் சொன்ன இந்த 564 மட்டும்தான் சரிங்களா. ஏபிஎஸ்சியில் இந்த 64ம் 9119 எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். அது இல்லாமல் இன்றைக்கி மட்டும் சரிங்களா, இன்றைக்கி மட்டும் 7117 இன்றைக்கி மட்டும் பிப்ளேஸ் ஆன மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி வேணாம் சரிங்களா. 7117 1001 அப்படிங்கிற நம்பரு இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த நம்பர் நான் இதில் வந்து பிக் பிளேயர்ஸ் இருந்தால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு போன டைம் வந்தப்போ ஒரு நம்பர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. போன டைம் நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 01க்கு, அதே மாதிரி கான்செப்ட் தான். 27 டோட்டல் பண்ணால் நமக்கு 9. அடுத்த நாள் ஏபி பாருங்கள், 1 8 டோட்டல் பண்ணால் 9, 9க்கு நமக்கு கரெக்டாக 9 அப்படி நம்பர் வந்துருச்சு. 6 5 டோட்டல் பண்ணால் 11 சரிங்களா. 11க்கு ஏபி நம்பர் பாருங்கள், 2 9 டோட்டல் பண்ணால் நமக்கு 11 சரிங்களா. 11 அப்படிங்கிற நம்பர் வந்திருக்கு சரிங்களா. 1 8 டோட்டல் பண்ணால் 9க்கு 9, 2 9 டோட்டல் பண்ணால் 11க்கு 11, அதே மாதிரி நமக்கு கிட்டே வந்துருச்சு. இப்போ 0 5 டோட்டல் பண்ணால் நமக்கு 5 சரிங்களா. இப்போ நம்ம எடுத்த நம்பரில் 564லையோ அல்லது இப்போ நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா 791 அல்லது 910 சொன்னோம் பார்த்தீங்களா, இது எதுலேயுமே நமக்கு அந்த மாதிரி டோட்டல் பண்ணால் வரக்கூடிய நம்பர் எதுவுமே இல்லை. ஸோ இதை வச்சு 0 5 அப்படிங்கிற நம்பர் டோட்டல் பண்ணால் 5 அப்படிங்கிற நம்பர் வரணும். ஸோ அந்த மாதிரி வரதுக்கான சான்ஸ் இருந்துச்சுன்னா 23 அப்படிங்கிற நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 23 அல்லது 14 ஏபி மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள். வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. ஸோ இன்றைக்கி கொஞ்சம் நிறையா நம்பர்ஸ் தான் நான் சொல்லியிருக்கேன். உங்களால் சிங்கிள் நம்பர் தான் எடுத்து ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 564 தான் எனக்கு அதிகமான சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் இந்த நம்பர்ஸ் மட்டும் கொடுத்துருக்கேன். இதை மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் போதும். பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா இந்த 23 14 இந்த நம்பர்ஸ் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏன்னா நமக்கு இந்த 2 நம்பர்ஸ் மட்டும் தான் டோட்டல் பண்ணால் 5 அப்படிங்கிற நம்பர் வரும். முடிஞ்சால் ஏபிஎஸ்சி பிசி கூட பிக் பிளேஸாக இருந்தீங்கன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஸோ இந்த நம்பருக்கு 3D எடுத்து ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா சிபோர்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 4ஆம் நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்கிறனால 234. இந்த நம்பர் 14 அப்படிங்கிற நம்பர் வந்துச்சுன்னா 145க்கு சான்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா. 145க்கு அல்லது 148 கூட ரிட்டர்ன் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே
நமக்கு 79 அடிச்சிருக்காங்க. 79 அடிச்சு 2 நாள் கேப் விட்டு 79, திரும்ப 2 நாள் கேப் விட்டு 79. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அப்படியே மறுபடியும் 84 சரிங்களா? 84 அப்படி நம்பர் அடிச்சிருக்காங்க. ஒரு நாள் கேப் விட்டு மறுபடியும் ஒரு 84, மறுபடியும் ஒரு நாள் கேப் விட்டு 84 அப்படி நம்பர் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி வந்துச்சுன்னா 148 அப்படி நம்பர் வரதுக்கான சான்ஸ் வந்துருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நமக்கு 79 அடிச்சு 2 நாள் கேப் விட்டு 79, இங்கே ஒரு நாள் கேப் விட்டு 84 அப்படி நம்பர் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் 564க்கும் இந்த 148க்கும் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஏபிஎஸ்சிபிசி உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் 64 சரிங்களா? 64, 46, 48, 84, 71, 10 இந்த பேர் வந்து ஏபிஎஸ்சிபிசியில் வந்து எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது 2 மட்டும் திருப்பி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இது திருப்பி வேணாம் 71 பிக் பிளேஸ் வந்தீங்கன்னா திருப்பி கூட எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களால் ட்ரை பண்ண முடிஞ்சால் மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி 564க்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்து ட்ரை பண்ணுங்கள். மற்றது எல்லாமே என்னோடய கெஸ்ஸிங்கில் சப்போர்ட்காக தான் இருக்குது. ஆனால் அதிகபட்சம் 564க்கும் சான்ஸ் இருக்குது. இந்த 148க்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ உங்கள் கெஸ்ஸிங்லேயும் எதுவும் மேட்ச் ஆச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஆனால் எனக்கு சிங்கிள் நம்பர் தான் உங்களால் ட்ரை பண்ண முடியும்னு நினைக்கிறவங்க இந்த 564 மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள். போதுமானது சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.